நான் பூமாரி ஸ்கூல் போயிட்டு வந்துட்டியா? இன்னைக்கு பேப்பர் ரிசல்ட் எல்லாம் ஆச்சு. பேப்பர் கொடுத்துட்டாங்களா? பாஸாக ஃபெயிலா எல்லாத்துலேயும்? அம்மா நான் எல்லா எக்ஸாம்லும் ஃபுல் மார்க் வாங்கியிருக்கேன். எனக்கு என்ன கிஃப்ட் வாங்கி கொடுங்க. கிஃப்ட்டு தானம்மா, கிஃப்ட் வாங்கி கொடுத்துட்டா போதும். வா, இதுக்கான ஒரு வேலையை வீட்டு வேலையை கற்றுப்போம். வீட்டு வேலை கற்றுக்கினா நீ வளர வளர வேலை கற்றுக்கினா உனக்கு யூஸ் ஆகும். ஆளை விடுங்கடா சாமி. உன்னோட கிஃப்ட்டும் வேண்டாம், நீங்கள் சொல்லிக் கொடுக்குற வேலையும் வேண்டாம். நான் அப்பா கிட்ட கேட்டு கிஃப்ட் வாங்கிக்கிறேன். புத்திரக்காளி ஜூஸ் போட்டு எடுத்துன்னு வாங்க. இதோ போட்டு எடுத்துகிட்டு வரேங்க. பூ மாதிரி எக்ஸாம் பேப்பர்லாம் கொடுத்துட்டாங்களாம்மா? அப்பா அப்பா நான் எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஃபுல் மார்க் எடுத்திருக்கேன். அதுக்கு நான் அம்மா கிட்ட கிஃப்ட்டு கேட்டேன். அம்மா கிஃப்ட்டு தானே, வீட்டு வேலைலாம் சொல்லிக் கொடுக்குறேன் வா அப்படின்னாங்க. நீ எனக்கு கிஃப்ட்டே வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். நீங்கள் என்னென்னு கிஃப்ட் வாங்கிட்டாங்கப்பா. சரிம்மா, நான் கிஃப்ட் வாங்கி தரேன். ஜூஸ் கேட்டேன், எங்கம்மா இவ்வளோ நேரமாவது கேட்டு? ஜூஸ் தானே, அதை எடுத்துகிட்டு வரேங்க. நான் எவ்வளோ கண்டிஷனாக சொன்னேன் கிஃப்ட் வாங்கி தர மாட்டேன்ட்டு. நீங்கள் என்ன வாங்கி தரேன்னு சொல்கிறீங்க? அப்புறம் நான் கண்டிக்கிற மாதிரி நீங்களும் கண்டிஷன் பண்ணால் தானே அது ஒழுங்காக வளரும் பசங்க. வீட்டு வேலையில் ஒரு வேலையை அவங்களை வந்து கற்றுக்க சொல்லு. லீவில் தான் கற்றுக்க முடியாது. ஸ்கூல் வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஸ்கூலுக்கு போக வர அதே டைம் நேரம் சரியாக போயிடுது. அப்போ நீ சொல்லு. சரிம்மா விடுமா, விடுறதே 1 மாதம் தான் லீவு. அந்த லீவ்லேயும் கொட்டி படுத்துற.